உலகத்துல நம்மள மீறின விஷயம் நிறைய இருக்கு. அது நம்மளால பார்க்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது. அந்த மாதிரிதான் உலகத்துல இருந்து மீறின விஷயம் மறுஜென்மம். எல்லா மனிதர்களுக்கும் மறுஜென்மம் இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னு கேட்டாலும் தெரியாது. ஆனா ஸ்மிருத்ரா சிங்க்கு அப்படி நடக்கல. அவங்களுடைய பழைய ஜென்மத்தோட கதைகளை அவங்க எடுத்து சொன்ன உடனே மொத்த இந்தியாவே ஆடி போச்சு. அப்படி என்ன இவங்களுக்கு உண்டான கதை, இவங்களுக்கு எப்படி மறுஜென்மமோட ஞாபகம் வந்தது, இதுல என்ன இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருக்கிற வீடியோவை நீங்க முழுக்க பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்மிருத்ரா சிங் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தனிமையில தான் வாழ்றாங்க. அம்மா நோயால இறந்து போயிடுறாங்க. அப்பா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி வேற ஊருக்கு போயிடுறாரு. இதை பார்த்த ஸ்மிருத்ரா சிங் என்னடா எப்ப பாரு தனியாவே இருக்கோமே அப்படின்னு சொல்லி தன்னோட கசின் வீட்டுல சும்மா எழுத படிக்க மட்டும் கத்துக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா அதெல்லாம் பார்த்தது பிறகு நம்ம பொண்ணு இதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டா நல்லா இருக்காது, யாராவது ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 18 வயசுலயே வேற ஒரு நபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சரி, அந்த கணவனாவது கூட இருக்காரா பார்த்தா அதுவும் கிடையாது. கணவனும் அடிக்கடி டெல்லிக்கு போறாரு, வரதுக்கே 2-3 மாசம் ஆகுது. மறுபடியும் தனிமையில பயங்கரமா அஃபெக்ட் ஆறாங்க. இதற்கு இடையிலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தனிமை விலகும் பார்த்தா அதுதான் கிடையாது. குழந்தை பிறந்த கொஞ்சம் மாசத்திலே பாத்தீங்கன்னா அவங்க உடல்ல பல சேஞ்சஸ் நடக்குது. அடிக்கடி மயங்கி விழுறாங்க. அந்த மயங்கி விழுந்து ஒரு ஸ்பாட்ல எந்திரிக்கும் போது பயங்கரமா கத்துறாங்க, பேய் பிடிச்ச மாதிரி அலறாங்க. நான் தான் சாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க இருக்கிற பேய், நான் அங்க செத்து போனேன், அவன் தான் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு என்னமோ நடக்குது. இது சைக்காலஜி ஏதாவது நடக்குதா இல்ல நிஜமாவே பேய் தான் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுக்கே தெரிய வரல. பேய் ஓட்டுறவங்களுக்கு கூட்டிட்டு பல தடவை இவங்களுக்கு ஓட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது வரைக்கும் ஸ்மிருத்ரா சிங் நல்லா தான் இருந்திருக்காங்க பேய் ஓட்டினதுக்கு அப்புறம். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் 3 நாள்ல செத்து போக போறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க. இது ஊர் மக்கள் கேட்டோடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 3 நாள்ல பாத்தீங்கன்னா உடல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே மயங்கி போய் ஒரு சத்தமும் இல்ல, ஒரு அசைவும் இல்ல, அப்படியே இறந்து போயிடுறாங்க. டாக்டர்ஸும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அழுறாங்க. உன்னை தனியா விட்டுட்டு போயிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுறாங்க. ஆனா அப்படி அழுதுட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்ன உடனே அவங்க அம்மா அப்பா அவங்களோட கணவன் எல்லாரும் ஹாப்பியா கட்டி பிடிக்கிறாங்க. நீ நல்லா இருக்கியாமா, எல்லாம் கடவுளோட புண்ணியம் தான்மா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப முதல்ல நீங்க யாரு, எதுக்கு என்ன சுத்தி அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருத்ரா சிங் கேக்குறாங்க. மறுபடியும் பேய் தான் பிடிச்சிருக்கு பார்த்தா அதுதான் இல்ல. நீங்க யாரு, என்ன பேசுறீங்க அப்படின்னு கணவர் கேட்கும் போதுதான் நான் தான் சிவா திரிபாட்டி, என் பேர் ஸ்மிருத்ரா சிங் கிடையாது, நான் எங்க அப்பாவை பார்க்கணும், நான் என் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அவங்க ஓன் அழுகுறாங்க. சரி பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேய் ஓட்டுறவங்கள வச்சு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், இப்படி மாசங்கள் தான் கடந்து போதே தவிர ஸ்மிருத்ரா சிங்க்கு எந்த ஒரு மாற்றமுமே தெரிய வரல. இப்ப இந்த கட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா எழுத படிக்கிறாங்க, எல்லாம் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அவங்களோட சொந்த ஊருக்கே அந்த லெட்டர்ஸ் அனுப்புறாங்க. இதை பார்த்து அவங்க கணவன், உனக்குதான் எழுத படிக்க தெரியறதே கஷ்டமாச்சே, நீ எப்படி இவ்வளவு அழகா எழுதுற அப்படின்னு கேட்கும் போது நான் தான் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இந்த மாதிரி கேட்ட பல விஷயங்கள் அப்புறம் அந்த லெட்டர் எல்லாமே அந்த சிவா திரிபாட்டியோட அப்பாக்கு போய் சேருது. என்ன அப்ப இது கனவு கேரக்டர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, நிஜமாவே சிவா திரிபாட்டியோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருந்திருக்காரு. அந்த லெட்டர் அங்க போகுது. அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா ஸ்மிருத்ரா சிங் இருக்கிற ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த உடனே ஸ்மிருத்ரா சிங் ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அப்பா என்ன எல்லாரும் கொன்னுட்டாங்கப்பா, நான் உயிரோட தான்ப்பா இருக்கேன், நான் திரும்பி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற கணவருக்கு அப்புறம் ஸ்மிருத்ரா சிங்கோட அப்பாவுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் தான் அவர் கொண்டு வந்த ஆல்பத்தை காட்டுறாரு. இதுல யாருமா உன்னை கொன்னது அப்படின்னு அவங்க கல்யாண ஆல்பத்தை காமிக்கிறாங்க. இதோ என் நாத்தனாரும் என் மாமியார் தாமா கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. சரி, இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத ட்விஸ்ட் இப்பதான் சிவா திரிபாட்டி சொல்றாங்க. நான் பிறந்த உடனே நான் நல்லா தான் படிச்சேன், ஆனா நான் நிறைய படிச்சிருக்கிறேன்,
இதுக்கப்புறம் நான் வீட்டுல தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி சேம் ஸ்மிருதா சிங்க்கு என்ன கதையோ அதே தான் சிவா திரிபாட்டிக்கும் நடக்குது. 18 வயசுல என்ன ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டான். ஆனா எனக்கு டௌரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. மாமியாரும் சரி அந்த நாத்தனாரும் சரி. நீ படிச்சா என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல என்னோட தாய் மாமா ஊர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வந்தாரு. என்னை பார்த்துட்டு போனாரு. எல்லா கொடுமைகளையும் சொல்லி நான் அழுதேன். அதன் பிறகு அடுத்த நாளே உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன், உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறமா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு மாமா. ஆனா அடுத்த நாள் தான் என்ன ஆயிருக்குன்னா, நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சு கல்லாலே அடிச்சு கொன்னுட்டு ரயில்வே ட்ராக்ல போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி மூடிட்டாங்கன்னா, சிவா திரிபாட்டி கொலை செய்யப்படல, இது சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸை மூடிட்டாங்க. அதன் பிறகு அடுத்த ஒரு வருஷத்திலே பாத்தீங்கன்னா இவங்களும் பிறக்குறாங்க. இந்த உண்மை கதை எல்லாமே சொல்றாங்க. இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கேஸ் ஓபன் பண்ணி அதன் பிறகு ஏதாவது சால்வ் பண்ணீங்களா கேட்டீங்கன்னா அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிய வரல. ஆனா மறுஜன்மம் ஆராய்ச்சி செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஸ்மிருதா சிங் மற்றும் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அங்க கூட இருந்தவங்க, நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் என் பேர் சிவா திரிபாட்டி, ஸ்மிருதா சிங் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தவங்கல்ல, சோ அங்க எல்லாம் யார் யார் இருந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்களுக்கு பேய் பிடிக்கல, இவங்களுக்கு எந்த ஒரு கனவு உலகத்தையும் அவங்க கிரியேட் பண்ணல, இது எல்லாமே உண்மைதான். சோ இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மறுஜென்மம் அப்படிங்கறது நம்ம படத்துல பார்த்திருக்கோம். ஈவன் இந்த மாதிரி நம்ம இந்தியாவோட கதைகளை கேட்டுதான் ஃபாரின்ல இருக்கிற பல படங்கள் இன்ஸ்பயர் பண்ணியே எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்களுக்கு நடந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.